சென்னை வண்ணாரப்பேட்டையில் 17 வயது சிறுவன் தாறுமாறாக ஓட்டிய மோதியதில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக்குமாரிடம் கேட்கலாம். அசோக்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? சிறுவன் கையில் கார் எப்படி கிடைத்தது? அந்த சிறுவனை பிடித்து விசாரிக்கப்பட்டதில் என்ன தகவல் கிடைத்திருக்கு? சிபி, அதாவது மதுரையை சேர்ந்த பாண்டியன் அவர் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் மேலும் தேங்காய் வியாபாரம் செய்து வருவார். அவருடைய மகன் கருப்பசாமி, அதாவது அவர் தனியார் தொழிற்கல்வி கல்லூரியில 1ஆம் ஆண்டு படித்து வந்தனர். இந்த நிலையில் காரை ஓட்டுவதற்காக பழகுவதற்காக நண்பர்களிடம் சில அதாவது முறையாக பயிற்சி எடுக்காமல் கார் கிடைத்து விட்டது என்ற நோக்கத்துடன் காரை ஓட்டி சென்றார். இருப்பினும் அவர் சென்ற பொழுது தன்னுடைய கட்டுப்பாடு மீறி அங்கு உள்ள வாகனங்கள், இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்கள் மீது மோதி செய்வதற்கு தெரியாமல் அவர் மோதி இறுதியில் மரத்தில் இடித்து விட்டார். அதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அனைவரும் சிறுவனை பிடித்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தை ஒப்படைத்தனர். மேலும் இந்த சிறுவன் அவரிடம் உரிமை இருக்க என்று 17 வயது மட்டுமே இருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் 17 வயது சிறுவன் தாறுமாறாக ஓட்டிய கார் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் பார்த்தோம். செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி அசோக்குமார்.